ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் கனவு குடில். ஹாவ் எ நைஸ் டே டு எவ்ரி ஒன். இந்த டே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஹாப்பியஸ்ட் டேவாக அமைய நான் விஷ் பண்ணிக்கிறேன். வாங்க இதே பாசிட்டிவிட்டியோடு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். சண்டேனாலே நான்வெஜ் தாண்டா. நான்வெஜ் எடுக்கிறோம், விதவிதமாக சமைக்கிறோம், சூப்பராக சாப்பிட்றோம், நல்ல ஒரு தூக்கத்தை போடுறோம் அப்படின்னு நம்மள எத்தனை பேர் நினைப்போம் இல்லையா? ஆனால் நம்மளேமோ ஏதோ ஒரு சண்டே வெஜிடேரியன் செஞ்சால் என்ன அப்படின்னு நினைப்போம், இல்லை ஒரு வெஜ் சமைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும். ஆனால் அந்த டேவும் சூப்பர் ஸ்பெஷலாக ஆக்கலாம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா. இது ஒரு சூப்பர் பர்ஃபெக்டான வெஜிடேரியன் மீல் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெஜிடேரியன்ஸுக்குமே இது ஒரு சூப்பர் அல்ட்டியான டிஷ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில். அன்னைக்கு சண்டே மார்னிங் நான்வெஜ் செய்ய வேண்டாம், வெஜிடேரியனே ஏதாவது செய்யலான்னு சொல்லி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி டிசைடும் பண்ணிட்டோம். அப்போ என்ன செய்யலாம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு தோணுச்சு. சரி, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே சமையலாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெசிபியை சூஸ் பண்ணியாச்சு. அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க, பிசிபெலபாத். ஓ, சாம்பார் சாதமா அப்படின்னு உங்களில் சிலர் நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குதுங்க. சாம்பார் சாதத்துக்கும் பிசிபெலபாத்துக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாம்பார் சாதம் இந்த பக்கம் ஒரு ஹைட்டில் நிற்கும்னா பிசிபெலபாத் அந்த பக்கம் ஒரு ஹைட்டில் நிற்கும். நிறையா பேர் இந்த பிசிபெலபாத்தை ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக 1 pot ரைஸில் வச்சு முடிச்சிடுறாங்க. நம்மளுக்கு டைம் இல்லைன்னா அதை செய்ய வேண்டியதான். ஆனால் டைம் இருக்கிற சண்டே இல்லை லீவ் அன்னைக்கு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பர் அல்ட்டியான டிஃப்ரெண்ட்டான வேறு லெவல் டேஸ்ட் கிடைக்கும். இது ஒரு ஈஸியஸ்ட் ரெசிபி தாங்க. சைடிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. காரா புந்தி இருந்தால் போதும். மேலே அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விட்டு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், பிசிபெலபாத் 1 pot ரைஸாக வைக்கும்போது சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும். அதே ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே கெட்டி ஆகிடும். மறுபடியும் நம்ம ஒரு சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது ஆறுனாலும் அதே சேம் டெக்ஸ்சர்லேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. சாட்டர்டேனாலே ரிலாக்ஸ்டாக பிடிச்சதை சமைச்சிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு ஒரு மூவி பார்த்துட்டு லேட் நைட்டில் தூங்குறது தாங்க வழக்கம். ஏன்னா மற்ற நாள் நம்ம அப்படி செய்ய முடியாதுல்ல. மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் ஓடணும். ஸோ சீக்கிரமாக தூங்கிடுவோம். ஸோ சாட்டர்டே வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக போகும். லேட்டாக தூங்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக காலையில் எந்திரிக்கிறதும் லேட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் சண்டேஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். டைரெக்டாக ப்ரன்ச்சாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்குமே ப்ரன்ச் தான். இந்த ரெசிபிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரொம்பவே சிம்பிள். பேசிக்கான வெங்காயம் தக்காளி எல்லார் வீட்லேயும் இருக்கும். அண்ட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் இதுவுமே டிஃபால்ட்டாக எல்லார் ஃப்ரிட்ஜ்லேயுமே வச்சுருக்காங்க. நான் எப்போயுமே வச்சுருப்பேன். இங்கே கேரட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், சீப்பாக கிடைக்கும் எல்லா சீசன்லேயுமே. ஆனால் நம்மளுக்கு பீன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கவே கிடைக்காதுங்க. ரொம்ப ரொம்ப ரேர் பீன்ஸ் கிடைக்கிறது. ஆனால் ஃப்ரோசனில் எப்போயுமே கிடைக்கும். ஸோ ஃப்ரோசன் பீன்ஸ் எப்போயுமே வாங்கி வச்சுக்குவேன். அதே மாதிரி ஃப்ரோசன் க்ரீன் பீஸும் வாங்கி வச்சுக்குவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற அந்த டைமில் பார்த்திங்கன்னா குக்கரில் 1 கிளாஸ் துவரம்பருப்பு, 2 கிளாஸ் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு 4 விசில் விட்டு பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே குக்கரில் இப்போ ரைஸை குக் பண்ணிக்க போகிறேன். ஸோ 1.5 கிளாஸ் ரைஸ் ஆட் பண்ணுறேன். 1 கிளாஸ் பருப்புக்கு 1.5 கிளாஸ் வரைக்கும் ரைஸ் போடலாம். அதுக்கு மேலே சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஸோ 1க்கு 1 தான் மோஸ்ட்லி போடுவாங்க. ஸோ 1க்கு 1.5 வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம அதிகமாக ரைஸ் சேர்க்கக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ குக்கரில் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்ப்பாங்க நார்மலாக. நான் இன்றைக்கி 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பேரலெலாம் இன்னொரு பர்னர் ஆன் பண்ணி நீங்கள் ஒரு பிரியாணி போட்டிருந்தா அது வச்சுக்கலாம். இல்லைனா பெரிய பாத்திரம் ஏதாவது வச்சுக்கிட்டு ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், இந்த 3 ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். வேறு எதுவும் சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பிக் ஆனியன். இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா அதை வந்து முழுசாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி. நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ
புளியும் சேர்க்க போகிறோம். அதனால புளிப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு தக்காளி அண்ட் கேரட் வந்து குக் ஆகணும். ஸோ தக்காளியோட கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட் வச்சு மூடிட்டிங்கன்னா தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடும், கேரட்டும் கொஞ்சம் குக் ஆகிடும். பீன்ஸ் அண்ட் க்ரீன் பீஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரோசன் தான். ஸோ 70% அது குக் ஆகிருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணாலே போதும். இன்றைக்கி இது கூட சேர்த்து நான் ஒரு பொட்டேட்டோவையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். என் பையனுக்கு பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவனுக்காக ஒரு பொட்டேட்டோவையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து எனக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் ஊர்லேருந்து வரும்போதே கருவேப்பிலையை நல்லா காய வச்சு நல்லா ஒரு பேக் நிறையா எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வருஷம் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஒரு 70% அந்த ஃப்ளேவரும் அரோமாவும் நம்மளுக்கு கிடச்சிடும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரெடிமேட் பிசிபெல்லாபாத் பவுடர் தான். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் அந்த பிசிபெல்லாபாத் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணுங்கள். மசாலா அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு 1/4 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு புளியோட எக்ஸ்ட்ராக்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் தால் அண்ட் ரைஸ் எந்த கிளாஸில் அளந்தீங்களோ அதே கிளாஸில் ஒரு 6 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டையும் செக் பண்ணிவிட்டு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸையும் தாலையும் ஆட் பண்ணணும். இந்த சைட் நம்மளுக்கு ரைஸும் அந்த டைமில் குக் ஆகிடும். மசால் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட கலரை பாருங்கள், நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்த கலரில் இருக்கும்போது பிசிபெல்லாபாத் சூப்பராக இருக்கும். குக்கர் விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். விசிலும் இறங்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா பிசிபெல்லாபாத்துக்கு நம்ம கூட்டி வச்சதும் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ இது கூட ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம தாலையும் ரைஸையும் ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சால்ட் பத்தாததுனால நான் கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தாலையும் ஆட் பண்ண போகிறேன். நம்ம எடுத்துருக்கிற துவரம்பருப்பு அண்ட் ரைஸோட அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா தாலையும் ஆட் பண்ணிடலாம். கூட அந்த ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகுறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதோட டெக்ஸ்சர் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் நீங்கள் சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பிளெண்ட் ஆகணும் ஒன்றோட ஒன்று. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ சால்ட்டு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா பருப்பு இருக்கிறதுனால அடி பிடிக்கிற சான்சஸ் இருக்குது. ஒரு கொதி வந்ததும் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் மேலே தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த பிசிபெல்லாபாத் பவுடரை வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக இதே கலர் அண்ட் அரோமா அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்ம வீட்லேயே கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. அந்த ரெசிப்பியை நான் கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த வாட்டி வரும்போது சில ரெடிமேட் மசாலா ஐட்டம்ஸ் வந்து பெங்களூர்லேருந்து கொண்டுட்டு வந்துட்டேன். பிகாஸ் இங்கே வந்து வீடெல்லாம் செட் ஆகி எல்லாமே செட்டில் ஆகுறதுக்கு 1 மந்த் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த ரெடிமேட் மசாலாஸ் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது இந்த கிளாஸ் தாங்க. ஒரு கிளாஸ் பருப்பு, 1.5 கிளாஸ் ரைஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி, பருப்புக்கு 2 கிளாஸ் தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே கிளாஸில் தான் ஒரு 6 கிளாஸ் நல்ல சுடு தண்ணியை ஊற்றி இந்த பிசிபெல்லாபாத் மிக்ஸை நான் கொதிக்க விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டது. ஸோ ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கெட்டல் இருந்ததுன்னா தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முதலே நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்ன அளவுக்கு சேர்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கரண்டி தால் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் என் குழந்த காரமாக இருக்குதுன்னு சொல்லிவிடுவா. அப்போது வந்து அவளுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக பிசிபெல்லாபாத் எடுத்துகிட்டு தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் அதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது வந்து அவளுக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஒரு பேக்கப்புக்கு நான் எப்போயுமே எடுத்து வச்சுக்குவேன். ஸோ பாருங்கள், பிசிபெல்லாபாத் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லிக்விடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இங்கே பிசிபெல்லாபாத் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே கிச்சனையும் வெண்டப் பண்ணிட வேண்டியதான். இன்னும் நைட்டு கிச்சனுக்குள்ளே வந்தால் போதும். ஸோ கிச்சனும் நீட் ஆயிடுச்சு. நான் கையோடு அப்படியே கவுண்டர் டாப்பையும் வைப் பண்ணிவிட்டேன். யூஸ் பண்ண பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ண ஒரு பாத்திரம், அப்புறம் புளி ஊற வச்ச சின்ன பவுல், சாப்பிங் போர்ட். நான் வேஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு
பாக்ஸில் கலெக்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா அதை டஸ்ட்பினில் போட்டுட்டு அதையும் வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ வேறு எதுவுமே நம்ம பெருசாக யூஸ் பண்ணல. ஒரு குக்கர்லேயே தால் அண்ட் ரைஸையும் குக் பண்ணிட்டோம். இன்னொரு பெரிய பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பிசிபெலாபாத்தை ரெடி பண்ணியாச்சு. ஸோ பெருசாக பாத்திரமும் யூஸ் பண்ணல. கிச்சனை சீக்கிரமாக வெண்டப் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் ஈவினிங் கிச்சன் பக்கம் வந்தால் போதும். முக்கியமான பாட்டுக்கு வந்துட்டோம். பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்றலாமா? சாந்தி ஸ்வீட்ஸ்லேருந்து காரா பூந்தி. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பிஸ்னஸ் ட்ரிப்பாக இங்கே வந்திருந்தாங்க. அவங்க ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா, ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும், வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிசிபெலாபாத்தையும் காரா பூந்தியும் பிளேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சுருங்க, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்தில் சூப்பரான ஒரு மீல் ரெடி ஆயிடுச்சு. தால் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிடும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஃபைபரும் கிடைக்கும், கார்பும் இருக்குது. ஸோ ஒரு பேலன்ஸ்டான மீலாக இருக்கும். காரா பூந்தி அப்படியே மேலே தூவி விட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே சுட சுட உஃப்னு ஊதிக்கிட்டேமோ வாயில் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். இந்த குளிருக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். பிசிபெலாபாத் அப்படின்னா பிசினா சூடு, பேலின்னா பருப்பு, பாத்துனா ரைஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ சுட சுட சாப்பிட்டாதாங்க இதோட டேஸ்ட்டு 100% நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். காரா பூந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு சாப்பிடுங்க. நீங்கள் ஒரே வாட்டியாக பிசிபெலாபாத் மேலே காரா பூந்தியை ஃபுல்லாக தூவிட்டிங்கன்னா அது இந்த பிசிபெலாபாத்தோடு ஊறி ரொம்ப சாகி ஆகிடும். அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தூவி சாப்பிடும்போது பூந்தியோட கிறிஸ்பினஸ், இந்த பிசிபெலாபாத்தோட சாஃப்ட்னஸ் ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப க்ரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இந்த மீலை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த கிச்சன் விண்டோ வந்து நல்ல ஒரு ரோட் சைட் வியூ. ரோட்டில் போகிற வர வண்டிங்களெல்லாம் நல்லா வேடிக்கை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 12 o'clock ஆகுது. இட்லிக்கு அரிசியும் பருப்பையும் நம்ம ஊற வச்சிட்டோம்னா ஈவினிங் டின்னர் செய்யும்போது மாவையும் சேர்த்து ஆட்டிடலாம். ஒரே டைமில் 2 வேலையும் முடிஞ்சிரும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாதத்துக்கு அரிசி எடுக்கும் போதும் சரி, இட்லிக்கு ஊற வைக்கும் போதும் சரி, ஒரு 5-6 அரிசி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தான் நிம்மதியாகவே இருக்கும். நான் இங்கே 4 கிளாஸ் இட்லி அரிசியும் 1 கிளாஸ் உளுந்தும் எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 கிளாஸ் உளுந்தை தனியாக ஊற வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடைக்கு, இட்லியோட உளுந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ட்ரை பண்ணலான்னு சொல்லி அதையும் தனியாக ஊற வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம நைட்டை ஆட்டிட்டு அப்படியே புளிக்க வச்சிட வேண்டியதான். வடைக்கான உளுந்தை மட்டும் ஆட்டிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே உடனே வச்சிட்டோம்னா வடை சுடும்போது நல்லா கிறிஸ்பினஸோட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், எண்ணெய் ரொம்ப இழுக்காது. நம்ம ஊரில் எல்லாம் பேர்ட்ஸை நான் அந்தளவுக்கு கவனித்ததே இல்லை. இங்கே காக்கா என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா, அதோடய ஃபுட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த சீடை, அதாவது கொட்டை மாதிரி இருக்கும், அது உள்ளே இருக்கிற சீடை எடுக்கிறதுக்காக அது தூக்கிக்கிட்டு அப்படியே பறந்து ரோட்டில் டொப்புன்னு போடும். அது உடஞ்சிருச்சான்னு செக் பண்ணும், இல்லைன்னா மறுபடியும் தூக்கிட்டு போய் மறுபடியும் டொப்புன்னு போடும். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடும். அதெல்லாம் நான் இங்கே தான் கவனித்து பார்த்துருக்கேன். ஒருவேளை இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நம்மளுக்கு இப்போ தான் நேரம் கிடச்சிருக்கோ என்னமோ. பசங்க ஸ்கூலுக்கு எட்டு போகிற பாட்டிலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடித்த பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் இதையுமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ கிச்சனை வெண்டப் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் எல்லோரையும் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.